मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। அட என்னப்பா அது எந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு பாரு. அக்கம் பக்கத்துல எந்த ஒரு கராஜும் இல்ல. ஆமாப்பா, சில நேரம் அட்வென்ச்சர் ட்ரிப்ல இந்த மாதிரி அட்வென்ச்சர் நடக்கதான் செய்யும். நீயும் வெளியே வந்து வண்டியை தள்ளு. நான் ஸ்டேரிங்க புடிச்சுக்கிட்டு இருக்கேன். அட கிட்கிட்டையாவது அனுப்பி வை, என்ன புரிஞ்சுதா? அட என்ன வில்லத்தனமா பேசுறீங்க? என்னால ஒரு நட்ட சிக்க கூட தெம்பில்ல, நான் எப்படி வண்டியை தள்ளுவேன்? இது ஒண்ணுதான் குறைச்சலா இருந்தது, என்ன புரிஞ்சுதா? சரி சீக்கிரம் வண்டியில உட்காருங்கம்மா. ஏன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆமா, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு டாங்கி, நாம நனைஞ்சு போயிடுவோம். இப்ப ஏதோ நிஜமாவே காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி தோணுது, என்ன புரிஞ்சுதா? எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம், சும்மா சும்மா அதையே கேட்காத பாப்பாட். இல்ல அங்க பாருங்களேன், ஒரு பங்களா இருக்கு. இங்க யாருமா பங்களாவை கட்டினது? இங்க ரொம்ப தூரத்துக்கு வீடுங்கள்லாம் கிடையாதே. இங்க பாருங்க, இங்க மழை வேற பெய்யுது, இங்க உதவி பண்றதுக்கு யாருமே கிடையாது. எனக்கு என்னமோ பேசாம இங்கே தங்கிடலாம் தான் தோணுது. ஆமாப்பா, பன்னி சொல்றது சரிதான். அட்வென்ச்சர் உடனே லொகேஷன் கிட்ட கூட்டிட்டு போங்க. வாவ், இந்த பங்களா இவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆனா இது யாரோட பங்களா? உங்க எல்லாரையும் இந்த அண்ணன் வீட்டுக்கு நான் வரவேற்கிறேன். அடேங்கப்பா, ஃப்ரெண்ட்ஸ் நம்மள வெல்கம் பண்றாங்கோ. ஆமா ஜானி, இந்த புது கேமுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். என்னமா குரல் மட்டும் கேக்குது, ஆனா ஆளு கண்ணுக்கே தென்படலையே. இது பிக் பிரதரோட வீடு. இங்க வரவங்க அவங்க விருப்பப்பட்டு தான் வருவாங்க. ஆனா போறதா இருந்தா என்னோட விருப்பத்தோட தான் போகணும். கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? எங்களுக்கு விளையாட விருப்பம் இல்ல. இதை இங்க வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் ஜானி. இப்ப இங்க விளையாடிதான் ஆகணும். ஏன் பரன்பா, உனக்கு என்னதான் வேணும்? நாங்க உங்க எல்லாருக்கும் வேலை கொடுப்போம். உங்கள யார் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும். தோத்து போறவங்கள நாங்க இப்படி வரல காட்டி இங்க இருந்து துரத்தி விட்டுருவோம். ஆனா நாங்களா ஓட விடுற வரைக்கும் இங்க இருந்து யாராலையும் ஓட முடியாது. அட என்னங்க இது முட்டாள்தனமா இருக்கு. கதவை உடைங்க, இங்க இருந்து கிளம்புவோம், என்ன புரிஞ்சுதா? கேட்டு ரொம்ப பெருசா இருக்கு பாப்பாட். எல்லாரும் சேர்ந்து உடைப்போம், கேட் உடைஞ்சிடும். கேட்டு ஸ்ட்ராங்கா இருக்குப்பா, இங்க இருந்து தப்பிக்க கூட வழி இல்ல. நாம இப்ப விளையாடுறத தவிர வேற வழியே கிடையாதுமா. உங்க புத்திசாலித்தனத்தை நினைச்சு இந்த பிக் பிரதர் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்ப நீங்க ஸ்விம்மிங் பூல்குள்ள இருக்க ஊசியை எடுக்கணும். உங்களுக்கு கீழே ஒரு பவுல் இருக்குல்ல, அதுக்குள்ள அந்த ஊசியெல்லாம் போடணும். ஒருத்தர் ஒரு தடவை தான் ஒரு ஊசியை தான் எடுத்து பவுலுக்குள்ள போட முடியும். முதல்ல யாரோட 4 பேர் பாத்திரத்துல அதிகமான ஊசி இருக்கோ அவங்களுக்காக கிச்சன் ஏரியா திறக்கப்படும். முடியாது, நாங்க இத பண்ண மாட்டோம், என்ன புரிஞ்சுதா? இங்க பாரு ஜானி, செஞ்சே ஆகணும். செய்யலன்னா நீ பட்னியா கிடக்க வேண்டியதுதான். இத செஞ்சுதான் ஆகணும் பாப்பாட். ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது. எங்க அம்மா சொல்லுவாங்க 2 வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு. ஆனா இங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப அதிகமா கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு, என்ன புரிஞ்சுதா? கேளு தோத்து, எப்ப பாரு சந்தேகத்தோடயே இருக்காத. இங்க எல்லா விஷயத்துக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சே ஆகணும். ஏன்னா இது பிக் பிரதரோட வீடு. நீ என்ன பண்ணிருக்க ஹனி? போட்ட குளத்தை தண்ணி ஊத்தி அழைச்சிட்டியப்பா. ஆமாப்பா, பழமொழிய சேஞ்ச் பண்ணு. பொறுக்குன எல்லா ஊசியும் தண்ணியில வீசிட்டேன். அச்சோ, பன்னி மூழ்கிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ற நீ? ரொம்ப கஷ்டப்பட்டு கையில ஒரு ஊசி கிடைச்சது. இங்க
பாரு ஜானி, நீங்க ஒரே நேரத்துல 2 ஊசி எடுத்து விதிமுறையை மீறிட்டீங்க. நீங்க இந்த வேலையில இருந்து தள்ளி வைக்கப்படுறீங்க. மறுபடியும் விதிமுறையை மீறினீங்கன்னா அடி விழும் குறைவா, வலிய சுமப்பீங்க அதிகமா. இதுதான் பிக் பிரதரோட வாக்கு. நம்ம ரொம்ப மோசமா மாட்டிக்கிட்டோம். ஒருவேளை யாராவது வந்து நம்மள இங்க இருந்து காப்பாத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். புதைச்ச கம்பு அசைய மாட்டேங்குது. பசங்க எங்க தேடியும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. கைத்தட்டல்ஸ் இங்க வாங்க. சந்தோஷங்கிற புதையல் கிடைச்சிட்டா கைத்தட்டல் சத்தம் ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏற்கனவே வேதனையில நாம நொந்து போயிருக்கோம். ஆனா நீங்க எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறீங்க. மறுபடியும் உங்க வாயில இருந்து கண்ணாடி மாதிரி வார்த்தை தெளிச்சா ஆளே இல்லாத ரயில்வே லைன்ல உன்னை படுக்க வச்சிருவேன். ஸ்ட்ராபெரி கிலோ 10 ரூபான்னு விக்குது. அங்க பாரு, தோத்தாராமோட வண்டி தெரியுது. அட, நான் சொன்ன கவிதையை நீங்க முடிச்சு வச்சிட்டீங்க. கைத்தட்டல்ஸ். முதல்ல வண்டியை நிறுத்து. இப்போ வண்டி மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஆனா பசங்க எங்க? கண்ணா சார், உங்க கண்ணுக்கு அந்த பங்களா தெரியுதா? இல்ல நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி அந்த பக்கத்துல இருக்கிற வீடுங்க மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியுதா? எனக்கும் தான் தெரியுது குரு. ராத்திரி ஆக போகுது. பசங்க நிச்சயமா இந்த பங்களாக்குள்ள தான் போயிருப்பாங்க. வாங்க நாம போய் பார்க்கலாம். அட, எனக்கு கொஞ்சம் ஏதாவது சாப்பிட கொடுங்க. யாராவது விதிமுறையை மீறினீங்கன்னா அவங்க தண்டனையை அனுபவிக்க வேண்டியது வரும் ஜானி. அப்புறம் தண்டனையை தேர்ந்தெடுக்கிறவங்க நாங்க, கொடுக்கறவங்க நாங்க, வலிய சுமக்க போறது நீங்க. என் ஃப்ரெண்டுக்கு நான் சப்பாத்தி கொடுப்பேன். தைரியம் இருந்தா நீ தடுத்து பாரு. பன்னி, என்னமா பண்ற நீ? நம்ம வெளியே போகணும்னா பிக் பிரதரையும் வெளியில கொண்டு வரணும்ல. கேட் ஓபன் ஆயிருச்சுப்பா, வாங்க ஓடுவான். அடடா, பசங்க கிடைச்சிட்டாங்க. பாசத்தை காட்ட இதுதான் நேரமா? அதான் கதவு திறந்து இருந்ததுல நமக்கு உதவி கிடைச்சிருக்கோம். என்ன புரிஞ்சுதா? இங்க வாங்க. இன்னும் எவ்வளவு உதவி வேணும்? நாங்க இங்க உதவி செய்ய தான் வந்தோம். உதவி செய்ய தான் வந்தீங்க. ஆனா இப்ப உங்களுக்கே உதவி தேவைப்படும். உங்க எல்லாரையும் பிக் பிரதர் வீட்டுக்கு வைல்ட் கார்டு என்ட்ரில வரவேற்கிறோம் ஜானி. அட இருங்க, யார் பேசுறது? யாரு எங்களை அடைச்சு வச்சிருக்காங்களோ அவங்க தான் பேசுறாங்க. இப்ப நம்ம விளையாடுவோம் தம்போலா. என் மரமண்டங்கிற மூலையில கேள்வி அலைகள் எழும்புது. இங்க என்ன நடக்குது? யாரோ எங்களை இங்க கைது பண்ணிட்டாங்க. எங்களை வச்சு நல்லா விளையாடுறாங்க. யாரோ பிக் பிரதரா? அவருக்கு மூளையே வேலை செய்யல. இங்க பாரு பிக் பிரதர், இங்க வா. நான் ஒரு டாக்டர். உன் மூளையில இருக்க புத்தியை கிளீன் பண்ணி உன் மூளையோட கதவை திறந்து வைக்கிறேன். ஜானி, முதல்ல ஆக்டிவிட்டி ஏரியாவோட கதவை திறந்து உள்ள வாப்பா. உங்க எல்லாருக்காகவும் புது வேலை காத்துக்கிட்டு இருக்கு. ஜானி, பிக் பிரதர் உங்களுக்கு புது வேலையை கொடுக்க போறாரு. நீங்க தண்ணி மேல இருக்க பொருள்ல குதிச்சு அங்க இருந்து கயிறு பாலத்து மேல தாண்டி அங்க இருந்து மரப்பலகையில ஏறி இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு போய் சேரணும். விழுறவங்க முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது ஒரு டீம் வார். அதனால இந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் இந்த வேலையை மட்டும் தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கணும். இங்க வா. உன் மூளை இருக்கிற மூலையில ஒரு தட்டு தட்டி எழுப்பி விடுறேன். என் உடம்ப பாருப்பா. என்னால இந்த பொருட்களை வச்சுக்கிட்டு எப்படி கடக்க முடியும்? அது உங்களோட திறமை ஜானி. வாய் பேசாதீங்க, கை காலை செயல்படுத்துங்க. இந்த வேலை முடிகிற வரைக்கும் இந்த வேலை நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆல் தி பெஸ்ட். எனக்கு என்னமோ நம்ம வாழ்க்கைங்கிற ட்ரெயின் இதே பிளாட்ஃபார்ம்ல நின்னு போயிரும் போல இருக்கு. அது பிளாட்ஃபார்ம் வரைக்கும் போய் சேரவே சேராது. என்ன புரிஞ்சுதா? அத நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்களோட வேலை ஆரம்பமாகுது இப்போ. ஆரம்பிக்கலாம். என்ன பண்றீங்க? நீங்க என்ன யோசிச்சீங்க ஜானி? இது ரொம்ப ஈஸின்னு நினைச்சீங்களா? இது பிக் பிரதரோட கேம். இது ஒண்ணும் குழந்தைங்க கேம் கிடையாது. அப்புறம் எங்களை மாதிரி குழந்தைங்க கிட்ட எதுக்காக விளையாடுற? அண்ணா, நான் ட்ரை பண்றேனே. நண்பா கிட் சபாஷ். அண்ணா, எல்லாரும் என்ன கால் கிலோன்னு கூப்பிடுவாங்க. நான் லேசா இருக்கிறது முதல் தடவையா எனக்கு உதவி பண்ணிருக்கேன். நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க. நவ் ஐ வில் ட்ரை. ஆமாப்பா, இவர்தான் முதல் டாக்டரா இருப்பாரு. உயிருக்கெல்லாம் எதிரி. டாக்டர் பாலு, லேசா காலை வச்சு அப்படியே ஜம்ப் பண்ணுங்க. என்ன பண்ணீங்க ஜானி? கைய முயல் கடிச்சிட்டு போயிடுச்சு ஜானி. உங்க கயிறு பாலம் அறுந்து போச்சு ஜானி.
எங்க நேரா நுழைஞ்சு வரீங்க ஜானி? இது என்னோட வீடு, இது சாதாரண வீடு இல்ல. நாங்க பிக் பிரதர் கேமுக்காக செலக்ட் ஆயிருக்கோம். இது பிக் பிரதரோட வீடு. இது ஒன்னும் ஜூ இல்ல, எல்லாரும் உள்ள நுழைஞ்சு வரதுக்கு. ஆனா நாங்க 10 பேர் தானே செலக்ட் ஆயிருக்கோம். கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால வர லேட் ஆயிடுச்சு. அப்ப இவங்க யாரு ஜானி? இதோ விளையாடுறாங்களே இவங்க தான். அடடா, நாங்க இங்க மழைக்கு ஒதுங்கிறதுக்காக தாமா வந்தோம். அப்புறம் எதுக்காக விளையாடிட்டு இருந்தீங்க? அட நாங்க எப்போல இருந்து சொல்றது நாங்க விளையாட மாட்டோம்னு. ஆனா நீங்க தான் அதை கேட்கவே இல்லையே. இங்க வாங்க. ஜானி ஜானின்னு சொல்லி எங்க மண்டையே காஞ்சி போயிடுச்சு. ஜானி, என் மனசு சொல்லுது உன்னை நேர்ல பார்த்து ஒரு அடி அடிக்க சொல்லுது. ஆமா பிக் பிரதர், ஒரு முறை என் முன்னாடி வந்த நெல்லு ஓங்கி நான் குத்துனா 1.5 டன் வெயிட். ஓடி ஓடி உழைச்ச மாமரத்துல மாம்பழம் பழுத்து போச்சு. நாங்க பசங்களை கூப்பிட வந்தோம், எங்களையும் விளையாட்டுல சேர்த்து வெறுக்க வச்சுட்ட. இந்த பிக் பிரதர் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இப்ப நீங்க எல்லாரும் போகலாம். நீங்க எல்லாரும் விளையாடுறதுக்காக உள்ள போக போறீங்களா? நீங்க எல்லாரும் உள்ள போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். பிக் பிரதர் என்ன மாதிரி ஃபன்னி பிரதர் கிடையாது. Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.